சென்னையில ஒரு சில ப்ராப்பர்ட்டி பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். பட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. ஓவர் பிரைஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ரியல் எஸ்டேட்ல ஒரு காமனான விஷயம்னு வச்சுக்கலாம். 10% அதிகமா அதுக்கு நீங்க குடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபியூச்சர்ல லேக்ஸ்ல உங்களுக்கு லாஸ் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல எப்படி ஓவர் பிரைஸ் ப்ராப்பர்ட்டிய ஐடென்டிஃபை பண்றதுன்னு டீடைலா பார்க்கலாம். டிப் 1. சேம் ஏரியா ஆவரேஜ் பிரைஸோட ஆல்வேஸ் கம்பேர் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு அடையார்ல ஒரு ப்ராப்பர்ட்டி பாக்குறீங்கன்னு வச்சுக்கலாம். பில்டர் கோட் பண்ற பிரைஸ் வந்து 20,000 ஸ்கொயர் ஃபீட் ஃபார் 3 பிஹெச்கேன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, சேம் ஸ்ட்ரீட்ல ரீசேல் வேல்யூ எவ்வளோன்னு பாருங்க. 15 to 16,000 பர் ஸ்கொயர் ஃபீட் இருந்துச்சுன்னா, இதோட டிஃபரன்ஸ் வந்து 25% மார்க் அப். இந்த எக்ஸ்ட்ரா பிரைஸை நீங்க வேல்யூக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணல, பிராண்டுக்காக ஸ்பெண்ட் பண்றீங்க. எக்ஸாம்பிள், அண்ணா நகர்ல ஒரு ப்ராப்பர்ட்டி பாக்குறீங்க. அது ஒரு 20 இயர்ஸ் ஓல்டு ஃபிளாட் வித் நோ லிஃப்ட். பார்க்கிங் பிரைஸ் ஒரு 1.8 crore. ஆனா அதே சமயத்துல ஒரு நியூ 3 பிஹெச்கே வித் கவர்ட் பார்க்கிங், ஜிம் அண்ட் பவர் பேக்கப் சேம் ஏரியால 2 crore சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஓல்டு ஃபிளாட் வித்தவுட் அம்யூனிட்டிஸ் கிட்டத்தட்ட நியூ ஃபிளாட் பிரைஸ் சொல்றாங்கன்னா அது ஓவர் பிரைசிங் தான். ப்ராஜெக்ட்ல நிறைய அன்சோல்ட் யூனிட் இருந்தா அது ஓவர் பிரைசிங்கான சைன்னு அர்த்தம். ஓஎம்ஆர் 2 பெரும்பாக்கம் ஏரியால ஒரு ப்ராஜெக்ட் வந்து 3 இயர்ஸ் முன்னாடி வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட்ல வந்து மொத்தமா வந்து 300 ஃபிளாட்ஸ் இருக்கு. அதுல ஒரு 100 யூனிட்ஸ் வந்து அன்சோல்டு வச்சுக்கோங்க. பில்டர் 7,500 ஸ்கொயர் ஃபீட் கேக்குறாங்க. பட் நியர்பை வேற ஒரு ப்ராஜெக்டோட பிரைஸ் 6,000 to 6,200 பர் ஸ்கொயர் ஃபீட் தானா, இது கண்டிப்பா ஓவர் பிரைஸ் தான். டிப் 4. கம்பேர் ரெண்டல் ஈல்டு. கரெக்டான ரெண்டல் ஈல்டு வருமானு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வேளச்சேரியில வந்து ஒரு 2 பிஹெச்கே அபார்ட்மெண்ட் 1 crore லிஸ்ட் ஆயிருக்கு. ரெண்ட் வந்து 20,000 பர் மந்த் அந்த மாதிரி கிடைக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது 2.4 lakhs பர் இயர். ஈல்டு வெறும் 2.4% தான். ஈல்டு 3 to 3.5% இருந்தாதான் ஃபேர் வேல்யூ ஒரு 80 to 85 lakhs கொடுக்கலாம். டிப் 5. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹைப் மெட்ரோ ஆர் ஃப்ளைஓவர் பிளான் அனௌன்ஸ் பண்ண உடனே பில்டர்ஸ் வந்து பிரைஸை ஹைக் பண்ணிடுவாங்க. டோன்ட் ஓவர் பே பிஃபோர் ப்ராஜெக்ட் ஃபினிஷ். எக்ஸாம்பிள், பூந்தமல்லியில மெட்ரோ ஃபேஸ் 2க்கான ப்ராஜெக்ட் நியூஸ் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. உடனே ப்ராஜெக்டோட கோட் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. 7,000 பர் ஸ்கொயர் ஃபீட்னு சொல்லிடுவாங்க. ஆக்சுவல் டிமாண்ட் வெறும் 5,500 to 6,000 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும். ஸோ சென்னையில ஓவர் பிரைஸ் ப்ராப்பர்ட்டியை ஸ்பாட் பண்ண பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட், பில்டிங் ஏஜ் அண்ட் அம்யூனிட்டிஸ், அன்சோல்ட் இன்வென்ட்ரி, ரெண்டல் ஈல்டு, இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்த்து தான் டிசைட் பண்ணணும். அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹைப்லலாம் விழுந்துடாதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.